நெல் கொள்முதல் முதல் கோதுமை விநியோகம் வரை அத்தியாவசிய பொருட்களை மக்களிடம் சேர்க்கும் பணியில் கூட டோட்டல் ஃபெயிலியராக இருக்கும் திமுக அரசுக்கு எனது கடும் கண்டனம் என பழனிசாமி தெரிவித்துள்ளார். உழைப்பவர்களை எவராலும் வீழ்த்த முடியாது. எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் நாங்களும் பயணங்களை மேற்கொண்டு வருகிறோம் என செங்கோட்டையன் தெரிவித்தார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து பனையூர் அலுவலக தாவிக நிர்வாகிகள் உதவியாளர்களிடம் சிபிஐ 2வது நாளாக விசாரணை மேற்கொண்டுள்ளது. தமிழகம் முழுதும் பதிவு செய்யாத மருத்துவமனைகள், மருத்துவ நிறுவனங்கள் உடனடியாக பதிவு செய்ய வேண்டும், இல்லையென்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக அரசு எச்சரித்துள்ளது. தமிழகத்தில் நவம்பர் 12ஆம் தேதி 12 மாவட்டங்களிலும், நவம்பர் 13ஆம் தேதி 8 மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஒரு இந்து நாடு. நாட்டில் உள்ள முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் இந்து மூதாதையர்களின் சந்ததியினர் என RSS தலைவர் மோகன் பகவத் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.